வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியம், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆரில் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம மைக்ரேன் ஹெட்டேக் பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரேன் ஹெட்டேக்னா தமிழில் ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மைக்ரேன் ஹெட்டேக் நம்ம அந்த பேர்லேயே ஒத்த தலைவலி இருக்கிறதுனால அது பார்த்தோன்னா ஒரு சைடு தான் இருக்கும் அந்த தலைவலி மோஸ்ட் ஆஃப் தி டைம். பட் நாட் ஆல்வேஸ், எல்லா டைமும் ஒத்த தலைவலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலருக்கு தலை ஃபுல்லாகவே கூட வலிக்கலாம், இல்லை ஒரு சைடு தலைவலி ஸ்டார்ட் ஆகி இன்னொரு சைடு வரலாம். இந்த மைக்ரேன் ஹெட்டேக் ரொம்ப காமனாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா விமனுக்கு அதிக ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஹெட்டேக் வருது. இந்த ஹெட்டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைடில் இருக்கும். வலி பயங்கர சிவியர், விண்ணுன்னு வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிவியர் ஹெட்டேக்காக இருக்கும். ஈவன் சில டைம் தாங்க முடியாத வலி. இந்த தலைவலியால் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது பண்ணிக்கணும் போல இருக்குது, ஏன் இருக்கணும்னு இருக்குது, அந்தளவுக்கு சிவியராக ஹெட்டேக் இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அந்த ஹெட்டேக்கோட வாமிட்டிங் சென்சேஷனும் சேர்ந்து வரும். வெளிச்சமாக இருந்தாலோ சத்தமாக இருந்தாலோ சிவியர் பெயின் இருக்கும். இப்போ மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. போய் ஒரு டார்க்காக ஒரு காமா ரூமில் போய் படுத்துருவாங்க, துணியை வச்சு தலையை நல்லா இறுக்கி கட்டிக்குவாங்க, கண்ணை மூடி படுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கும். டியூரேஷன் பார்த்தோன்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது இருக்கும். 4 ஹவர்ஸ்லேருந்து 3 days வரைக்கும் இருக்கும் சிலருக்கு ஹெட்டேக்கு. இந்த ஹெட்டேக்கு வர்றதுக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி சிலருக்கு ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹெட்டேக் வர்றதுக்கான ஒரு அறிகுறி இருக்கும் சிலருக்கு. காமன் ஆரான்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆரா, அதாவது கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை வரும். ஒயிட்டாக பேட்ச் மாதிரி இருக்கும், இல்லை சின்னதாக ஒரு ஏரியா ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷன் அந்த ஒயிட் ஏரியா பெருசாகிட்டே போகலாம். இல்லை ஒரு சைடு அப்படியே மரத்து போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு கை வராமல் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இது ரெக்கவர் ஆகிற டைமில் தலைவலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஆரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரேன் வித் ஆரா இருக்கிறவங்க பார்த்தா எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த சிம்டம் சேர்ந்து வரும். அவங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு தலைவலி வருது அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இந்த தலைவலி எதனால் வருது அப்படின்னா காரணமே தெரியலை. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணியோ வேலை எந்த டெஸ்ட் பண்ணாலும் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த தலைவலிக்கு நிறையா ட்ரிகர்ஸ் இருக்குது. எப்போ வரும் அப்படின்னா, சரியாக தூங்கலை அப்படின்னா அந்த தலைவலி வரலாம். சாப்பிடாம பசியாக இருந்தால் தலைவலி வரலாம். ரொம்ப வெயிலில் போகிறோம், அலைச்சலாக இருக்குது, லாங் ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாமே தலைவலி ட்ரிகர் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் ட்ரிகர் பண்ணலாம். சில வகையான ஸ்மெல்லு, இப்போ ஒரு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஏதாவது காரில் இருக்க பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, இதெல்லாம் கூட ட்ரிகர் பண்ணலாம். ஃபுட் ஐட்டம்ஸ், சில வகையான ஃபுட்டு, இப்போ சீஸ் ட்ரிகர் பண்ணலாம், அஜினோமோட்டோ ட்ரிகர் பண்ணலாம், ஆல்கஹால் ட்ரிகர் பண்ணலாம், லெமன் ரிலேட்டட் லைம் ஜூஸ், லெமன் ரைஸ், இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எந்த ஃபுட்டு வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த ஒரு சில குறிப்பிட்ட ஃபுட் ட்ரிகராக இருக்கும். விமனுக்கு மென்சுரல் ப்ளீடிங் இருக்கிற டைமில் ஆர் 1 or 2 days முன்னாடியோ பின்னாடியோ கூட இந்த மாதிரி தலைவலி வரும். ஸோ இந்த தலைவலி ஏன் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால இந்த தலைவலி க்யூர் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு எதுவும் மெடிசன் இல்லை. பட் இந்த தலைவலினால நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஒன்று என்னெல்லாம் நமக்கு ட்ரிகர் பண்ணுதோ அந்த ட்ரிகர் அவாய்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக தூங்குறது, கரெக்டாக சாப்பிட்றது, ரொம்ப வெயில் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது, நமக்கு என்ன ஃபுட்டு ட்ரிகர் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நிறைய எபிசோட் ஆஃப் ஹெட்டேக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் கூட நம்ம ஹெட்டேக் ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பட் சிலருக்கு இது எல்லாம் ட்ரை பண்ணாலும் அப்பப்போ தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெயினை குறைக்கிறதுக்கு பெயின் கில்லர்ஸ் போட்டோன்னா தலைவலியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கூட இருக்கும். வாரத்தில் 2 நாள், 3 நாள், 4 நாள் இந்த மாதிரி எப்போவுமே தலைவலியோடு இருப்பாங்க. நம்ம இந்த ஹெட்டேக் ரொம்ப சிவியராக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ இந்த ஹெட்டேக் இருக்கும்போது அவங்களோட ரெகுலர் ஒர்க்கு பண்ண முடியாது. அதனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெட்டேக் வர்றவங்க தலைவலி வராமல் தடுக்கிறதுக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி வராமல் தடுக்க முடியும். அதே மாரி தலைவலி வந்துருச்சுன்னா அந்த பெயின் கில்லர் போட்டு குறைச்சிக்க முடியும். நிறைய பேர் மைக்ரேன் இருக்கிறவங்க பார்த்தோன்னா
எனக்கு தலை வலிச்சிச்சு, நான் மாத்திரையே போடாமல் சமாளிச்சிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி பெயின் கில்லர் வந்து அக்கேஷனலாக போடுறது தப்பு கிடையாது. நம்ம தலைவலி மாத்திரையே போடாமல் ரொம்ப தலைவலியை அதை சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டுச்சுன்னா அக்கேஷனலாக அந்த பெயின் கில்லர் போட்டு தலைவலி சரி பண்ணிக்கலாம். ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, எதனால் தலைவலி வருதுன்னு பார்த்து அந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணணும். யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். தலைவலி வந்துச்சுன்னா நம்ம தேவையானப்போ ரெகுலராக இல்லாமல் அக்கேஷனலாக பெயின் கில்லரும் போட்டு தலைவலி இல்லாமல் பார்த்துட்டோன்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டராக. நன்றி, வணக்கம்.